இந்த நிகழ்வுகள் சார்பாக நம்முடைய உயர் அதிகாரிகள் மூலமாக குறிப்பாக நம்முடைய இயக்குநர் தலைமையில் ஒரு என்கொயரி போடுறது நம்ம வழக்கம். அந்த என்கொயரி மூலமாக இமிடியேட்டாக அதற்கு காரணமானவர் யார் என்பது, ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் 3 to 4 டேஸ்க்குள்ளார காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் அவர் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக அது நாங்கள் நடக்கப் போகிறது. அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக 30 ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சியை மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற இந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது ஒரு புறம். தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம். அந்த சிஓ யார் காரணமோ இமீடியட்டா அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம். தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்க தெரியாம செய்யறாங்க கிடையாது. அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் விழுதும்போது அதுக்கு காரணக்கர்த்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான். நீங்கள் சொன்னது போல, சங்கர் சொன்னது போல வித்தின் 3 to 4 டேஸ்ல அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்க சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாம யார் தவறு செய்திருக்கார்கள், அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும். அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் தீவிர விசாரிக்கும் போதுதான் யார் காரணம், புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக, இல்ல இங்க இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக, அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றுதான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கும். பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை, பல சாதனைகளை, பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக, கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி, ஒவ்வொரு மாசமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்க இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கொடுக்க நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம். நாங்க அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும்பொழுது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிகளை கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்கள் என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை. அரசு பள்ளிகள்ல ஆன்மீகம் நடத்தக்கூடாது, பேசக்கூடாது, எந்த சட்டத்தில் இடம் இருக்குன்னு அவர் விவாதம் பண்ணியிருக்காரு. இது அவர் மேல என்ன சட்ட நடவடிக்கை? நானும் நம்முடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சங்கர் சார், அதனால்தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம், ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க தயவுசெய்து நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால்தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசிட்டு போயிருக்க, என்னோட ஆசிரியரை நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால உன்ன நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக்கிறேன். இல்ல வேணாம், அது நிர்வாக ரீதியாக ஆசிரியர் பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. பட் எதுவாக இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்க துணிஞ்சு பண்ணுங்க, நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம், மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது என்பது நான் தெரிஞ்சு. கண்டிப்பாக அந்த அதுக்கிட்ட எவிடன்ஸ் நமக்கு தேவை, எவிடன்ஸே இருக்கு, அதுல வீடியோவே இருக்கு. அந்த வீடியோவுக்கு தகுந்தாற் போல் அவரோட நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்று நான் என்கொயரியில வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நான் சொல்றேன்.
இல்ல, உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு என்கொயரி பண்றது உங்க நிர்வாகத்துக்கு கிடையாது. இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்னது 3 நாள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 3 நாள்ல உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கப்படும். இல்ல, நீங்க இந்த போட்டோ வச்சுட்டு கேக்குறீங்க. அவர் எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு. எனக்கு விசிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பாக்குறாங்க. ஆளுக்கு போட்டோ எடுத்துட்டு போறாங்க. எதுக்காக வராங்க, எதுக்காக போறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்து அதுக்காக அவர் போட்டோ எடுத்துக்காங்கிறதுக்காக அனுமதி கொடுக்கறதுலாம் அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசை நடத்திவிடணும். எந்த விதத்திலையுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்கிற பணத்திலேருந்தே நான் சொல்றேன். அவன் சொல்ற NEP கூட எங்களுக்கு கொள்கை ரீதியா நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினீங்க அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கிறோம். அதனால நீங்க தயவுசெய்து அதையும் இதையும் நீங்க முடிச்சு போடலாம். இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது நாங்க எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறது. பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன். பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்துல கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலிருந்து வரீங்க, அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாம் நிகழ்த்தியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க கூட்டு இருக்கணும். தவறு உங்கள் மேலும் இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேலும் இருக்கின்றது. ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். விநாயகர் சதுர்த்தி மேட்டர்ல ஆகட்டும், திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை இதோட ஒரு முறைப்படுத்தாத நிலையில பண்டிகை செய்ய கேப் வருது. கேப்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான 2 நாளைக்கு முன்னாடி வந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் போர்டு ஜாயின்ட் கமிஷனர் ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காரு எல்லா கலெக்டருக்கும். கலெக்டருக்கு அறிக்கை வந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா COஸ்க்கும் அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்றாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது யாரு கரைக்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு உடனடியாக அந்த என்விரான்மெண்ட் ஜாயின்ட் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்க. இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதல் மூலமா எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கும் இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்க COs வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். நேற்று கூட பத்திரிகை துறை நம்பர் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதுதான். நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போ எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். பட் ஆனா அதையும் மீறி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு. அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு, நம்முடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு, நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு, எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி. அவர் இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு தான் அதை பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாரும் இங்க வந்திருக்கேன். எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில படிச்சிருப்பீங்கல்ல, உங்க வீட்டுல சொந்தக்காரங்க அரசு பள்ளியில படிச்சிருப்பாங்கல்ல, எல்லாம் வீணா போயிட்டாங்களா? அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பா நான் தெரிவிச்சுக்கிறேன். இது தயவுசெய்து திருப்பி சொல்றேன். நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பத்தி எங்களுடைய பாடத்திட்டத்தை பத்தியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ செல்வம் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம். இன்றைக்கு எவ்வளவு பேர் நீங்க ISRO இருக்கின்ற டைரக்டர்ஸ்ல சரி, மயில்சாமி ஐயாவா இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் 40வது சீஃப் ஜஸ்டிஸா நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இருக்கிறேன் என்று சொன்னா நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன் சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்கான பெருமை. இன்னைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் வாயிலாக கேட்கிறேன். நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி, ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள், எந்தெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறார்கள், யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க. அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரி கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்க வச்சா கூட நீங்க அரசியல் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்க கொண்டு வாங்க. நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு, பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும். இது போன்ற கருத்துக்களை வைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதிலடியாக இருக்கும் தெரியும். கண்டிப்பாக அளிக்கப்படும். சமத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசுறோம். ஓடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே HM போகும்போது செப்பல்லாம் வெளியில கழித்து உள்ள போகணும். டீச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. எந்த வகையில ஆசிரியர்கள் அடக்குமுறை பண்றது, அனுமதிக்கிறது, எப்படி ஏற்றுக்கிறாங்க நான் செக் பண்ணேன். இப்ப நீங்க சொல்றதுனால தெரியல, நான் விசாரிச்சுட்டு தான் முடியும்.
இல்லங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவர் வந்து போட்டோ எடுத்தாரு, கொடுத்திருக்காரு, பார்த்தேன். நான் அந்த போட்டோ வச்சு அவர் கேள்வியும் கேட்டாரு, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் என்ன மட்டும் இல்ல, பல அமைச்சர்களை பார்க்கிறாரு. அதுல வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை கொண்டு, வள்ளலார்னு கெட்டவர்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர, துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது, எங்களுடைய அலுவலர்கள் SCRT சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வர முடியுமா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பார்த்தேன், வீடியோவும் பார்த்தேன். அது அவங்களுக்கு நமக்கு விளக்கம் கேட்டிருக்கோம். அது நம்ம இதெல்லாம் தேவையில்லாத இது என்ன மாதிரியான கல்ச்சர், இதுல ஆசிரியர்களை கொண்டாட வேண்டியதான். நாங்க கொண்டாடுறது மாதிரி யாரும் கொண்டாடுறதில்லை. ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினோட அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன். ஏன் டீச்சர்ஸோட சேர்ல கூட நான் உட்கார மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான்.